உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சிறந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி தனுசு ராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் இயற்கையாகவே நேர்மையாக நியாயமாக வாழக்கூடியவர்கள். மற்றவங்களை நம்பி ஏமாந்தவங்க அதிகம் யாருன்னு கேட்டால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். அந்த ஏமாற்றத்தின் வழி தாங்க முடியாமல் நிறைய வருத்தப்படக்கூடியவர்களும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். அப்படி என்ன ஏமாற்றம் அடைஞ்சாலும் என்ன பிரச்சனையை சந்தித்தாலும் நம்ம நேர்மையாக தான் வாழணும், அது என்ன ஆகிட்டாலும் பரவாயில்ல, அதுக்காக நம்ம உயிரை கொடுத்தாலும் கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். மிக சிறந்த போராளிகள் யாருன்னு கேட்டால் தனுசு ராசி என்பர்கள் தான். வாழ்க்கையில் கடந்த ஒரு 7.5 வருஷத்தில் மட்டும் நிறைய பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், ஏமாற்றங்கள், துரோகங்களை சந்தித்தவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் என்னன்னு பார்ப்போம். ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன், 3ஆம் இடத்துல சனி பகவான், மாத பிற்பகுதியில் சூரிய பகவான் அங்கே வராரு, 4ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான், 10ஆம் இடத்துல கேது பகவான் போகிறார். இந்த தனுசு ராசி என்பவர்கள் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் தொழில் சுத்தமாக எல்லாமே நொந்து போயிருப்பீங்க. ஏன்டா நம்ம தொழில் செஞ்சோம், நம்ம வேலைக்கு போயிருக்கலாமே, வேலையில் இருந்தவங்களாம் நல்லா இருக்காங்களே, நம்ம கூட கூட படித்தவங்களாம் நல்ல வேலையில் இருக்காங்க, நம்ம தான் தேவையில்லாமல் தொழிலுக்கு வந்துட்டோமோ, நம்மளுக்கு அந்த தகுதி இல்லையோ, இல்லை நம்மளுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இல்லையோ அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழல் தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. கடன் மட்டும்தான் மிஞ்சி இருக்குது, எனக்கு சொத்து போயிடுச்சு, கார் போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, எனக்கு எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். அதே மாதிரி நிறைய தனுசு ராசி என்பர்கள் பார்ட்னர்ஷிப்னால் நிறைய துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க. உங்களால் அந்த கம்பெனி நல்ல வளர்ச்சியை பெற்றிருக்கோம், கடைசியில் உங்கள்கிட்ட சண்டை போட்டு உங்களை ஏமாற்றி அந்த கம்பெனி ஃபுல்லாக அவங்கக்கிட்ட வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய துரோகங்களை சந்தித்தவர்களும் தனுசு ராசி என்பர்கள். ஒன்றுமே கவலைப்படாதீங்க, வாழ்க்கையில் போராடி ஜெயிக்க போகிறீங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. திருப்பி உங்களுக்கு பழைய மாதிரி எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு என்னென்னா அந்த நேர்மையான குணம் இருக்கிறதுனால அதை அந்த சனி பகவான் சோதித்து பார்த்துருப்பார். என்ன சார் இப்படியா சோதிக்கிறது, நாங்கள் இவ்வளோவா கஷ்டப்படணும், எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் சார், திருப்பி கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக திருப்பி கிடைச்சே தீரும், கவலையப்படாதீங்க. எல்லாத்தையும் திருப்பி சம்பாதிக்க போகிறீங்க. அது வீடாக இருக்கலாம், வண்டியாக இருக்கலாம், காராக இருக்கலாம், இல்லை இழந்த பணமாக இருக்கலாம், எல்லாத்தையும் சம்பாதிப்பதற்கான அற்புதமான நேரம் இந்த நேரம். அதற்கான முதல் படிக்கட்டை இந்த பிப்ரவரி மாதம் கொடுக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி 5ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. ஏன்னா அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரன். இந்த தனுசு ராசி நண்பர்கள் கடைசியில் எங்கே பிரச்சனை போய் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே குரு இருக்கனால அந்த பணம் இழப்புகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. எனக்கு சொத்து போச்சு, இவங்களால் போச்சு, எனக்கு இந்த கம்பெனி வச்சேன் அதனால் பணம் போயிடுச்சு, இந்த கடன் வந்துருச்சு அதனால் எனக்கு எல்லாம் போச்சு அப்படின்னு தான் வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த எல்லாமே திருப்பி கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே குரு, தனக்காரகன் குரு 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்ப்பார். அந்த 11ஆம் இடம் சொல்கிறது லாபஸ்தானம். அப்போ தொழிலில் நிறைய லாபங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்குது, வாய்ப்புகள் வரக்கூடிய மாதமாக இருக்குது. லாபம் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க, தொழில் வளர்ச்சி வந்தால் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும், இழந்த விஷயங்கள் எல்லாமே திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதேமாதிரி நிறைய வேலை செஞ்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் இருந்து இப்போ தொழிலில் இருந்தவங்க என்ன நினச்சிருப்பீங்க, அவன் வேலைக்கு போகிறான் நல்லா இருக்கான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் வேலையில் இருந்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஐயோ தேவையில்லாமல் வேலையிலே இருக்குமே, வேலையை விட்டுட்டு சும்மா இருக்குமே, வேலைன்னு இருந்தோம், நம்ம நேர்மையாக இருந்தோம்,
நம்ம நம்ம வேலை பார்த்த முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தோம், நம்ம எங்கேயும் திருடாமல் இருந்தோம், ஏமாத்தாமல் இருந்தோம், நம்ம கூட வேலை செஞ்சவங்களாம் நிறைய திருடி இன்றைக்கி தொழில் பண்ணுறாங்களே, நல்லா இருக்காங்களே, நம்ம செய்யாமல் விட்டுட்டோமேனு வருத்தப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் என்ன பின்னாடி நினச்சிருப்பீங்க, எதுக்கு தேவையில்லாமல் நம்ம மற்றவங்கள மாதிரி ஏமாற்றக்கூடாது, நேர்மையாக இருப்போம், நடக்கிறது நடக்கட்டும்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டு வாழக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். அந்த மாதிரி வேலை போய் அந்த வேலையில் நிறைய அவமானங்கள், சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத ஏமாற்றங்கள், துரோகங்கள் இது மாதிரிலாம் நடந்து அதில் நிறைய பிரச்சனையை சந்தித்தவங்க. லோன் கட்ட முடியல, பார்த்திங்கன்னா எனக்கு வீடு போயிடுச்சு, என் நகையெல்லாம் போயிடுச்சு, இது மாதிரி வீட்டில் நிறைய குழப்பங்கள் வந்துடுச்சுன்னு நிறைய வருத்தப்பட்டு வாழ்க்கையில் நிம்மதியாக தூக்கம் இல்லாமல் அலைந்த வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்க போகுது. உங்களை யாரெல்லாம் ஏமாத்துனாங்க அவங்களாம் உங்களை விட்டு விலகிடுவாங்க. வேலையில் நல்ல பேர் புகழ் வாங்கக்கூடிய நேரம் இந்த பிப்ரவரி மாதம். ஏன்னா சூரிய பகவான் உங்கள் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்க போகிறார். உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி 3ஆம் இடத்துல வரும்போதுன்னு கேட்டிங்கன்னா முயற்சியால் வெற்றியை பெறக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர்களாக இருக்க போகிறீங்க. உங்கள் முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க, அந்த போராட்ட குணத்தை மட்டும் கைவிட்றாதீங்க. கண்டிப்பாக அதில் நல்ல பதவி நல்ல சம்பளம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதேமாதிரி நிறைய இந்த தனுசு ராசி என்பவர்கள் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. அரசாங்கத்தில் இருக்கலாம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வேலை இழப்பு நடந்திருக்கும், இல்லை ஒரு அலிகேஷனால் வேலையில் சஸ்பென்ஷனில் இருப்பீங்க, இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு இடம் மாற்றம் வந்து அங்கே போய் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஃபேமிலியை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டு, குழந்தைங்களை விட்டுட்டு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் அரசு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் கொடுக்கக்கூடிய, ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதேமாதிரி அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணி நிறைய பேர் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நிறைய 5 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், 2 வருஷமாக ட்ரை பண்ணுறேன்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த மாதத்தில் நிறைய முயற்சிகள் செஞ்சிங்கன்னா அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி இடம் விற்கலை, வீடு விற்கலை, அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய தனுசு ராசி என்பது சந்தித்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல நான் போய் மாட்டிக்கிட்டேன், வீடு கட்டி நாங்கள் லாக் ஆகிட்டேன், லோன் வந்துச்சு, எனக்கு லோன் கட்ட முடியல, இப்போ வேலை போயிடுச்சு, பிஸ்னஸ் இல்லை, அந்த வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய நஷ்டங்களை கடந்த காலகட்டத்தை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ அந்த வீடு விற்கும், இடம் விற்கும். அந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும், வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிரும், இல்லை தொழிலில் ஒரு வளர்ச்சி வந்துடும், திருப்பி லோன் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விற்பனை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தடை இருந்ததெல்லாம் விலகிருச்சு. அதன் மூலமாக நிறைய பணம் வரப்போகுது. அதனால் கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது, குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்க போகுது. அதேமாதிரி வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும்னு நினச்சவங்க கடந்த காலத்தில் இழந்துட்டீங்க, இப்போ நான் திருப்பி முயற்சி பண்ணுறேன் சார், இப்போ நான் ஒரு முயற்சி பண்ணி இப்போ 1 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய வீட்டில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். நிறைய அதன் மூலமாக சந்தோஷம் இருக்க போது. அந்த வீட்டு மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு ஒரு அடுத்த நிலையை, ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது. அதுமாதிரி திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்த தனுசு ராசி என்பவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புள்ள மாதம். என்ன மனக்கசப்பு இருந்தால் கூட இந்த மாதம் போய் பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து நல்லா மகிழ்ச்சியாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதேமாதிரி நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை. ஏன்னா சின்ன வயசில் 25லேருந்து 35 வயசு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 7 சனி என்ன பாதிப்பை கொடுத்துச்சுன்னா திருமணத்தை தடை பண்ணிக்கிட்டே வந்திருக்கும். திருமணத்தை எப்படி தடை பண்ணி வந்துட்டுருக்கோம்னா, நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு மீறின எதிர்பார்ப்புகளை அந்த சனி பகவான் கொடுத்துருப்பார். உங்களுடைய நிலை அறியாமல் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நல்ல படித்த பையனாக வரும், நீங்கள் உங்களுக்கு அதுக்கான வசதிகள் வாய்ப்புகள் கம்மியாக இருந்தால் கூட உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் எதுவுமே நடக்காமல் என் பொண்ணுக்கு 30 வயசு ஆகிடுச்சு, பையனுக்கு 35 வயசு ஆகிடுச்சு, நாங்கள் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறோம், நடக்க மாட்டேங்க சார், என் பொண்ணு சொன்னாலும் கேட்க மாட்டேறா, என் பையன் சொன்னாலும் கேட்க மாட்டேறான், இப்படி தான் வேணும்னு நினைக்கிறான் அப்படின்னு தான் இருந்தவங்க கண்டிப்பாக மனநிலை மாறும். அவங்களுடைய எண்ணங்கள் குறையும். அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கல்யாண வாய்ப்புகள் நடக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்கிற மாதிரி அந்த தை மாதமே பார்த்திங்கன்னா எப்போவுமே தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். அதுவும் இந்த 7 சனி பிரச்சனைலாம் தாண்டிட்டீங்க. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்குது.
அதேமாதிரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட குரு குழந்தைக்காரகன் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க, இல்லை ஒரு மருத்துவம் பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். சில மூல நட்சத்திர பெண்களுக்கு, அதேமாதிரி உத்திராட நட்சத்திர ஆண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை இயற்கையாகவே இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்தனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழந்தை இல்லை, அதனால் ரொம்ப அவமானப்பட்டேன் சார், அசிங்கப்பட்டேன், எங்கேயும் போக முடியல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, எங்கே போனாலும் இதே கேள்வி கேட்குறாங்கன்னு வருத்தப்பட நிலையெல்லாம் மாறி இப்போ ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான அற்புதமான மாதமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். அதேமாதிரி வெளிநாட்டில் இருந்த நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலை இழப்புகளை கடந்த ஒரு 2.5 வருஷத்தில் மட்டும் நிறைய சந்திச்சிருக்கீங்க. அதுவும் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கடைசி காலகட்டத்தில் நிறைய பேர் வேலை இழப்புகள் நடந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா இயற்கையாக கம்பெனி மூடியிருப்பாங்க. நீங்கள் அது வரைக்கும் எந்த ஒரு மாற்றத்துக்கும் முயற்சி பண்ணியிருக்க மாட்டீங்க. கம்பெனி மூடனால இப்போ என்னால் வேலை இல்லாமல் இருக்கேன், பார்த்திங்கன்னா ஆட்குறை பண்ணாங்க, அதில் நான் மாட்டிக்கிட்டேன், வேலை இல்லாமல் இருக்கேன்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்துலேருந்தே அந்த வேலை பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அங்கேயே நல்ல சூப்பரான ஒரு வேலை கிடச்சி, நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்தோட, நல்ல சம்பளத்தோட வேலை கிடச்சி நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. அதேமாதிரி வெளிநாட்டில் யாரெல்லாம் பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். கண்டிப்பாக வெளிநாட்டை நீண்ட காலம் வாழ்வதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போலும், திசாபுத்திக்கு தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படினா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு வெறும் 99 ரூபாய்க்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம். இல்லை கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபுத்தி விவரங்களும், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் கொண்ட 51 புக்கும் கொண்ட டீட்டெயிலாக நான் ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு எக்ஸ்ட்ரா வரும். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், ஜோடி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.